ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக ஒரு கப் கோதுமை வச்சு ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது அப்படி பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை செய்யறதுக்கு ஒரு பேனில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சு தான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அடுப்பு தீயை நல்லா கொதித்து வச்சுட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கோதுமை மாவு பார்த்திங்கன்னா கருகக்கூடாது, நல்லா வறுபட்டு வாசனை வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம செய்கிற ரெசிபி ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ லைட்டாக நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். தேங்காயோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா நெய்யில் வறுத்து விட்டுக்கலாம். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் கோதுமை மாவு சேர்த்து செய்ய சொல்ல டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெய் கூட நீங்கள் எண்ணெய் கூட நீங்கள் வாசனை இல்லாத எண்ணெய் கூட சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கரைச்சி விட்டு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வரணும், அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வாசனைக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா தட்டிட்டு கலருக்கு கொஞ்சமாக பிஞ்சாப் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்குங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா திக்காயிட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம், கை விடாமல், கட்டி எதுவும் இல்லாமல். அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காயிட்டு வந்துடும். தேங்காய் சேர்க்கறதுலாம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துடுச்சு பாருங்கள். நம்ம சேர்த்த நெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நம்ம அடுப்பு தீயை குறைச்சி வச்சுட்டு நல்லா கலரி விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட் அதை விட சூப்பராக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்கள்லாம் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க எல்லாம் விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போ அப்படியே ஒரு நெய் தடவின பிளேட்டில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா சமப்படுத்தி விட்டுக்கலாம். நம்ம பீஸாகவும் கட் பண்ணி அப்படியே கூட சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே ஈஸியாக செஞ்சு அடிக்கடிக்கு சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.